அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். நாடு தழுவிய பணிப்புறக்கணிப்பு திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த பணிப்புறக்கணிப்பை இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்திருந்தது. மருத்துவ அதிகாரிகளின் இடமாற்ற செயல்முறை தொடர்பான பிரச்சினைகள் உட்பட பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இந்த பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினால் திட்டமிடப்பட்டுள்ளது. வரலஸ்கமுவ மாலினி புலட் சிங்கள மாவட்டத்தில் முச்சக்கர வண்டியில் வந்த இருவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் ஒருவர் காயமடைந்துள்ள நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 21 வயதுடைய ஒருவரே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குறித்த சம்பவம் தொடர்பில் வரலஸ்கமுவ காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் மீண்டும் ஆரம்பித்துள்ளது. முன்னதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமாக தற்போது புதுப்பிக்கப்பட்ட விசாரணைகள் நடத்தப்படுவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2009ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ரத்மலானியில் வைத்து லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை பயாகல கடற்கரையில் நீராட சென்ற பாடசாலை மாணவர்கள் இருவர் காணாமல் போயுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 15 வயதான மாணவர்கள் இருவரை காணாமல் போயுள்ளனர். காணாமல் போன மாணவர்களை கண்டுபிடிக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கு உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு தலைவர்கள் பலர் வருத்தம் தெரிவித்துள்ளனர். அதன்படி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கு இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சசி தரூர் கவலை தெரிவித்துள்ளார். சிறிய குற்றச்சாட்டுக்காக தடுத்து வைப்பு ஒரு எக்ஸ் குறிப்பை வெளியிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறிய குற்றச்சாட்டுகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது என்று பதிவிட்டுள்ளார். பழிவாங்கும் அரசியலை கைவிட்டு பல தசாப்தங்களாக தேசத்துக்கு சேவை செய்த முன்னாள் ஜனாதிபதி உரிய மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் நடத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்து கொழும்பு தேசிய வைத்தியசாலை முக்கிய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளது. அதன்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு அவரை பார்வையிடுவதை அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் மட்டுப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றின் ஊடாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லன வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றிரவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்குறித்த நபர் 2 கிராம் ஹெரோயினை தனது காரில் வைத்திருந்த வேளை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். யாழில் விபத்தில் சிக்கி உயிரிழந்த முதியவர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை காவல் பிரிவுக்குட்பட்ட தவளைக்கேரி முத்துமாரி அம்மன் ஆலயத்துக்கு அண்மித்த பகுதியில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 65 தொடக்கம் 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மரணத்துடன் தொடர்புடையவர் என தெரிவித்து சந்தேக நபர் ஒருவர் தெல்லிப்பளை காவல்துறையினரிடம் சரணடைந்துள்ளார். இது தொடர்பில் அவர் வழங்கிய வாக்குமூலத்தில் பட்டாரக வாகனத்தை நேற்றிரவு பின்பக்கமாக செலுத்திய போது குறித்த முதியவர் தனது வாகனத்தில் சிக்கொண்டு உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை சீராக இருப்பதாக கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பதில் பணிப்பாளர் மருத்துவ பிரதீப் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். வயது காரணமாக அவருடைய இரத்த அழுத்தம் சற்று அதிகமாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மட்டுமே அவரை தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றியுள்ளதாகவும் ஆனால் அவர் ஆபத்தான நிலையில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் முன்னிலையான போது ஏற்பட்ட மின்தடை அவருக்கு மரண தண்டனை விதிக்கும் முடிவின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று தான் அஞ்சியதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்று கலந்து கொண்ட சந்திப்பிற்கு பிறகு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்ததில் தவறு இல்லை, அது எடுக்க வேண்டிய விடயம். ஆனால் ஒரு சாதாரண விடயத்துக்காகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மக்கள் போராட்ட அமைப்பின் நிறைவேற்றுக்குழு அங்கத்தவர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார். ரணில் மீது நடவடிக்கை எடுக்க கடுமையான பல விடயங்கள் உள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தடுக்காமை, மத்திய வங்கி நிதி மோசடி, வெளிநாடுகளுடனான ஒப்பந்தங்கள் என்று எல்லாம் அரசியல் அரங்கில் பேசப்பட்டன. இவை மனைவியுடன் வெளிநாடு சென்றதாக கூறப்படும் விடயத்தை விட கடுமையான விடயங்களாகும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைதை அடுத்து ரணில் விக்ரமசிங்கவை சரியாகவும் பிழையாகவும் விமர்சித்த சகல எதிரணி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் ஒன்றிணைந்ததன் மூலம் அவர்கள் அனைவரும் ஒரே கொள்கை உடையவர்கள், அவர்கள் அனைவரும் ஒத்த தன்மை உடையவர்கள், நண்பர்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு காட்டியுள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். வவுனியா கனகராயன் குளம் கொள்ளர் புளியங்குளம் பகுதியில் நேற்று மதியம் இடம்பெற்ற விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபருடன் மோதி விபத்து யாழிலிருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கண்டர் ரக வாகனம் கொள்ளர் புளியங்குள பகுதியில் சென்று கொண்டிருந்த போதே எதிரே வந்து துவிச்சக்கர வண்டியை பயணித்த நபருடன் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தபால் தொழிற்சங்கத்தினர் முன்னெடுத்து வந்த பணி பகிஷ்கரிப்பு உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறைவுக்கு வந்துள்ளது. அமைச்சருடனான கலந்துரையாடலுக்கு பின்னர் ஏற்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமையவே இதுவரை முன்னெடுக்கப்பட்டு வந்த பணி பகிஷ்கரிப்பு நிறைவுக்கு வந்துள்ளதாக ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியின் இணைப்பாளர் சிந்தக்க பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பாதுகாக்க 2 ஜெயிலர்கள் உட்பட 8 சிறை அதிகாரிகள் ஆயுதங்களுடன் நிறுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் மருத்துவமனையைச் சுற்றி சிறப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட பின்னர் மருத்துவ பரிந்துரைகளின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவரது உடல்நிலை சீரடைந்தவுடன் அவர் மீண்டும் வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படுவார் எனவும் கூறப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.